வெல்கம் எவ்ரிவன் டு மை பைத்தன் சீரீஸ். குவிக் இன்ட்ரோ. என்னோட பேர் அஜித் குமார். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் இப்போ கரண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் படித்ததை ஆர்டிகுலேட் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி வீடியோஸாக போஸ்ட் பண்ணலாம், ஒரு சீரீஸாக பண்ணலான்னு ஒரு எஃபர்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரீஸோட ஒரு பார்ட் தான் இந்த பைத்தன் சீரீஸும். ஸோ ப்ரீவியஸாக நான் ஏஎம்எல் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். இட்ஸ் அ இன்ட்ரோடக்ஷன் சீரீஸ் டு ஏஎம்எல். ஸோ அது வேணும்னாலும் பாருங்க. ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம பைத்தனை ஃபுல்லாக கவர் பண்ண போறோம். யாருக்கு இந்த பைத்தன் சீரீஸ்? நான் வந்து ஒரு பெரிய கோடரா இருக்கணுமா, ப்ரோக்ராமிங்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, அப்பதான் கத்துக்க முடியுமானா இல்ல. நான் வந்து ஒரு பிகினருக்கும் புரியுற மாதிரி இந்த சீரீஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் வரேன், பைத்தன்னா என்னன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், அவங்களுக்கும் இது புரியுற மாதிரி இந்த வீடியோஸ் அண்ட் சீரீஸ் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் மை பைத்தன் சீரீஸ். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், வாட் இஸ் திஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பேசிக்கா லாங்குவேஜ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். லாங்குவேஜ்னா என்ன? ஒரு மொழி. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா இப்ப தமிழ்ல கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னும் போது எதுக்கு இது? நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணாதான் ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் பேசுறேன். இதுவே நான் வந்து நாளைக்கு லண்டன் போனோம்னு வச்சுப்போம். அங்க போய் தமிழ்ல பேச முடியுமா, அவங்களுக்கு புரியுமானா புரியாது. ஏன்னா அவங்க வேற லாங்குவேஜ், இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த லாங்குவேஜை கத்துப்பேன். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல அங்க இருக்க ஆளுங்கள் கூட என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் சைனா போறேன் அப்படின்னா அங்க இருக்கவங்க என்ன பேசுவாங்க, சைனீஸ். ஸோ அந்த நாட்டுக்கு போகும்போது நான் வந்து சைனீஸ் கத்துக்கிட்டாதான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எங்க போறோம், என்ன பர்பஸ்க்காக போறோம், யாரு கூட கம்யூனிகேட் பண்ண போறோங்கிறத பொறுத்து எந்த லாங்குவேஜ் நம்ம பேச போறோம், கத்துக்க போறோம்ன்றது வேரி ஆகுது. ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சிமிலர் கான்செப்ட் தான். இப்போ ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. எப்படி நம்ம ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். ஏன் அப்படின்னா மிஷினுக்கு மிஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். தட் இஸ் பைனரி, 1 and 0. இது மட்டும் தான் மிஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளால 1s and 0s பேச முடியாது, மிஷினுக்கு நம்ம பேசுற லாங்குவேஜ் புரியாது. ஸோ இந்த கேப் அட்ரஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய இருக்கு, ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை நம்ம பார்ப்போம். பேசிக்கா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ மிஷினுக்கு 1s and 0s தான் புரியும், எனக்கு லெட்ஸ் சே இங்கிலீஷ் தான் தெரியும்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஜாவா. ஸோ ஜாவா ஆர் பைத்தன், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுல வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கிலீஷ் மாதிரியான கீவேர்ட்ஸ் ஆர் சின்டாக்சஸ்ல டைப் பண்ணுவோம். அதை கம்ப்யூட்டர் மிஷின் லாங்குவேஜ் பைனரி 1s and 0s மாத்தி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்படிதான் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. ஒவ்வொரு லாங்குவேஜ், இப்போ தமிழுக்கு இலக்கணம், இங்கிலீஷ்க்கு கிராமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒரு கிராமர் இருக்க மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது பேர் தான் சின்டாக்சஸ் சொல்லுவோம். அந்த சின்டாக்சஸ் வச்சு தான் நம்ம மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த சின்டாக்ஸ்ல இப்போ ஜாவாக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், பைத்தனுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். இந்த சின்டாக்ஸ்ல நம்ம டைப் பண்ணோம்னா மிஷின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மிஷின் லாங்குவேஜ் 1s and 0s மாத்தி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்படிதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் எல்லாருக்கும் வரும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்றது, ஏதோ ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணியே பார்ப்போம். ஒரு லாங்குவேஜ் நீங்க சொல்லுங்க, அதை மட்டும் நான் கத்துக்கிறேன், எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் அப்படின்னு உங்ககிட்ட ஒன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்? நம்ம இருக்கிற இடம், கண்ட்ரி, யார் கூட பேச போறோம், இதை பொறுத்து என்ன லாங்குவேஜ்ன்றது மாறும். லெட்ஸே நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இங்கேயே ஒர்க் பண்றேன்னா நான் தமிழ் கத்துப்பேன். இப்போ லண்டன் போயிட்டு நான் வந்து தமிழ் மட்டும் வச்சுட்டு சர்வை பண்ண முடியுமானா முடியாது. அங்க இருக்கவங்க கூட இங்கிலீஷ்ல பேசி ஆகணும். ஸோ இங்கிலீஷ் கத்துப்பேன். இப்போ நான் லண்டன் போனேன்னா இங்கிலீஷ் தேவை. இப்போ நான் ஜப்பான் போனோம் அப்படின்னா அங்கேயே நான் இருக்க போறேன், ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஜாப்பனீஸ் கத்துப்பேன். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போறோம், என்ன பர்பஸ்க்காக அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம்ன்றத பொறுத்து எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணோன்றது மாறும். தமிழோ ஜாப்பனீஸோ எனி அதர் லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும் போதும் எதுக்கு ஒர்க் பண்ண போறோம், எந்த டொமைன்ல ஒர்க் பண்ண போறோம், என்ன கிரியேட் பண்ண போறோம், இதை பொறுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்றது வேரி ஆகும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன், யூஐ பேஜஸ் கிரியேட் பண்ண போறேன்னா அங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இதுவே பேக் அண்ட் சர்வர்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு டிபி கூட, டேட்டா பேஸ் கூட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணும், இதுக்கெல்லாம் ஜாவா யூஸ் ஆகும், .NET யூஸ் ஆகும். இந்த மாதிரி லாங்குவேஜஸ் பேக் எண்ட்க்கு யூஸ் ஆகும். இதுவே ஏஎம்எல்க்கு வரும்போது பைத்தன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் வெரி பாப்புலர்னு சொல்லலாம். ஏன்னா
அதுல இருக்க ஏஎம்எல் லைப்ரரிஸ் ஜாஸ்தி. ஸோ ஏஎம்எல் படிக்கணும், அதுல ஒர்க் பண்ணணும்னா பைத்தன் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி தான் எதுல ஒர்க் பண்ண போறோமோ அதுக்கு பொறுத்து ஒவ்வொரு கோட் ஆர் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேயே வந்துட்டு இப்போ என்ன ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C++, பைத்தன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் சூட் ஆகுமானா கிடையாது. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எதுல ஒர்க் பண்ண போறோம் அதை பொறுத்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவோம். ஏஐஎம்எல்க்கு பைத்தன் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா, பைத்தன் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் ஏஎம்எல் ரிலேட்டட் லைப்ரரிஸ் பைத்தனில் நிறைய இருக்கு. ஸோ காம்ப்ளிகேட்டட் கோட்ஸ் எல்லாம் அவங்க சிம்பிள் லைப்ரரிஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க, நிறைய ரீயூஸ் பண்ண முடியும். அண்ட் இதனால பைத்தனோட யூசேஜ் நிறைய இருக்கு, கம்யூனிட்டி சப்போர்ட்டும் நிறைய இருக்கு. கம்யூனிட்டி சப்போர்ட் மீன்ஸ் நிறைய டெவலப்பர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் நிறைய பேர் பைத்தன் ஏஎம்எல்க்கு யூஸ் பண்றதுனால இதுல வர இஷ்யூஸை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுவாங்க, நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பைத்தன் இஸ் வெரி ஃபேமஸ் அமாங் ஏஎம்எல் டெவலப்பர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஏன் பைத்தன் சூஸ் பண்றோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் டீடைல்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பைத்தன்ல ரன் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் இந்த ஜேர்னில நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கலாம். தேங்க்யூ.